ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஏஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டுக்கான ரசாயனவியல் இது முதல் 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 11வது கேள்வி என்னன்னு பார்ப்போம் வாங்க. NCO- அயனின் வடிவத்திலிருந்து வேறுபட்ட வடிவம் உள்ள அயன் இனம் என்னன்றதான் இங்க இனங்காண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா இங்க NCO- என்ன வந்திருக்கோம், உங்களுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் காட்டிருக்கோம். இதுல லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா இதுல வடிவம் என்னவா இருக்க போகுது, நேர்கோட்டு வடிவம் முடியாதா இருக்க போகுது. அப்ப நமக்கு இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிற 5 இனங்கள்லயுமே நேர்கோட்டு வடிவம் எந்த இனத்துக்கு வராதன்றதை நம்ம என்ன செய்யணும், இப்ப கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. சரியா? இப்ப பார்ப்போம். இதுல முதலாவது வந்திருக்காங்க NO2+ பத்தி தந்திருக்காங்க. அப்ப NO2+ வடிவத்தை பாத்தீங்கன்னா இதுதான் அதுல என்னது லூயிஸ் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல VCPR நம்பர் 1 2, அதாவது 2 தான் இதுல என்னவா இருக்க போகுது, VCPR நம்பரா இருக்க போகுது. நமக்கு தெரியும் VCPR நம்பர் 2 வாரது கேத்திர கணிதமும் என்னவா இருக்க போகுது, நேர்கோடா தான் இருக்க போகுது. அதே மாதிரி வடிவமும் என்னவா இருக்க போகுது, நேர்கோடு. அப்ப இதுக்கு என்ன வர போகுது, வடிவம். இதுவும் நேர்கோட்டு வடிவமுடையதா தான் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. இப்ப ரெண்டாவது பார்ப்போம். இதுவும் என்னது N3- அவர் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் வரப்போகுது. இவர்லையும் VCPR நம்பர் என்னது 2 இருக்க போகுது. அப்ப அவரும் என்ன வடிவமா இருக்க போறே, நேர்கோட்டு வடிவமுடைய ஆளா காணப்பட போறே. இப்ப மூன்றாவது பாத்தீங்கன்னா XCF2. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர்ல 1 2 3 4 5 VCPR நம்பரை பாத்தீங்கன்னா இதுல 5 இருக்கு. நமக்கு தெரியும் VCPR நம்பர் 5 வாரது என்னது முக்கோண இருக்கும் தான் இருக்கும். அது கேத்திர கணிதம். நமக்கு தெரியும் கேத்திர கணிதத்துக்குள்ள என்ன இருக்கு, வடிவங்கள்ல நிறைய வேறுபாடு இருக்குது. என்னென்ன சீசோ வரும், T வடிவம் வரும். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கு, யாரு, நேர்கோட்டு வடிவம் இருக்குது. என்னத்துக்குள்ள, VCPR 5 வாரத்துக்குள்ள. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 என்னது பிணைப்பு ஜோடிகளும் 3 தனிச்சோடியின் வார இவருக்கும் என்ன இருக்கும், வடிவம் நேர்கோளா தான் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அடுத்ததை பார்ப்போம். CNO- பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, VCPR மொத்தமா எத்தனை காணப்படுது, 2 காணப்படுது. அப்ப அவரும் என்னவா இருக்க போறீர், அங்கால நேர்கோட்டு வடிவமுடையாதான் இருக்க போறீர். கடைசியா SF2 பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் VCPR சொல்லி பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 4 வந்துச்சுன்னா என்னது, நமக்கு தெரியும் 4 வாரதுல என்னது நான்முகியா தான் என்னவா இருக்கும், கேத்திர கணிதமா இருக்கும். அதுலயும் பிரதானமா இவர வடிவத்தை பாத்தீங்கன்னா இவர் கோண வடிவமுடையால இருக்க போறேன். ஏன் கோண வடிவம் என்று சொல்றேன், இங்க 2 தனிச்சோடியும் 2 பிணைப்பு ஜோடியும் காணப்படுது. அப்ப இதுக்குள்ள இவர வடிவத்தை ஒத்து வராத ஒரே ஒரு ஆள் யாரு, இந்த SF2 தான் இருக்க போகுது. ஆகவே 11வது கேள்விக்குரிய விட 5ஆவதா காணப்படும். இப்ப 12வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியமிப்பு குடுவையில் 0.02 மோல் டெசிமீட்டர் -3 KiO3 கரைசல் 25 சென்டிமீட்டர் கனவளவு சேர்க்கப்பட்டது. இக்கரைசல் ஐதான் H2SO4 உடன் அமிலமாக்கப்பட்டது. அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கணும்னா, இந்த தாக்கங்கள் எல்லாமே சமப்படுத்துற நேரம் நீங்க எந்த சமப்படுத்தல மேற்கொள்ளணும்னா அமிலம் சார்ந்து வர சமப்படுத்தல தான் மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப பார்ப்போம். அடுத்ததா 0.5 மோல் டெசிமீட்டர் -3 Ki கரைசலின் 15 சென்டிமீட்டர் கியூப் என்ன செய்யறாங்களா, அந்த கரைசலுக்குள்ள KiO3 கரைசலுக்குள்ள அட் பண்றாங்க. இப்ப இப்படி நம்ம அட் பண்ணக்குள்ள விடுவிக்கப்பட்ட I2 ஆனது மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி ஒரு என்னது Na2H2O3 கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. அப்படி செய்யக்குள்ள நமக்கு கேட்கிறாங்க, இப்ப Na2H2O3 செறிவு என்னவா இருக்கும் என்று தந்திருக்காங்க. அதே மாதிரி பயன்படுத்தின NaH2O3 கனவளவு 20 சென்டிமீட்டர் கியூப் தந்திருக்காங்க. இப்ப பார்ப்போம். இங்க நம்ம நடக்கிற தாக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது IO3- என்னவா போகுதுன்னா I2-ஆ போகுது. அப்ப அது I2-ஆ போறதோட அதே மாதிரி I- என்ன நடக்கும்டா I2-ஆ தான் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல போக போகுது. அப்ப இங்க IO3- I2-ஆ தாழ்த்தல் அடைய I- I2-ஆ என்ன செய்யுது, ஒக்சியேற்றப்படுது. அப்ப நம்ம இந்த 2 சமன்பாட்டையும் எதை அடிப்படையா வச்சுக்கொண்டு நம்ம சமப்படுத்துறோம்டா H2SO4 ஒரு வேர்ட் தந்திருக்கிறதால அமில நிபந்தனையில தான் 2 பேரையும் என்ன செய்ய போறோம், ரசாயன சமன்பாடுல சமப்படுத்த போறோம். அப்ப சமன்படுத்தி வார இந்த சமன்பாடை பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இவருக்கும் ரேஷியோ 1:5 என்ற விதத்துல என்ன செய்யுது காணப்படுது. அப்ப இவங்க 2 பேரும் 1:5. அதே மாதிரி வார I2 இவர் 1 இவர் 3 மடங்கா இருக்க போறேன். இப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு அவங்க வச்ச தரவுகளையும் வச்சு நம்ம பார்த்தோம்டா, நம்ம முதலாவதா என்னத்தை எடுக்கலாம்டா KiO3 மூலவள எடுக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மூல பாத்தீங்கன்னா அவர் செறிவு தர கனவளவால பெருக்கி எடுத்தோம்டா 0.5 தர 10 மறை 3 மூல் என்ன செய்ய போகுது, வரப்போகுது.
அதே மாதிரி நம்ம யாரோட மூலையும் எடுக்கலாம், ஐட்டோட மூலையும் எடுக்கலாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா 7.5 இப்ப இவங்க 2 பேரோட மூலம் இருந்தா கூட நமக்கு இதுல இருந்து நம்ம யாரை நம்ம எடுக்கணும்டா, யாரு எல்லைப்படுத்தும் காரணி அந்த தாக்கத்தில் இருப்பான்றதை நம்ம பார்க்கணும். எல்லைப்படுத்தும் காரணி என்றா அவர் தான் அதுல குறைஞ்ச பெருமானமா இருக்கணும். அவர் குறைஞ்ச பெருமானம் இருந்து அவருக்கு ஏத்த ரேஷியோட அடுத்த ஆள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா KaO3 வந்து 0.5 தர 10^3 இவருக்கு இருக்கும் ரேஷியோ வந்து 1:5. அப்ப இவர் ஒரு மூல் வாரிரண்டா இவர 5 மடங்கு மூல் அந்த I- இருக்கணும் தாக்குறதுக்கு. அப்ப இவர் 5 மடங்கு மூல் எவ்வளவு வருது 2.5 தர 10^3. நீங்க பாத்தீங்கன்னா 7.5 இருக்குது. அப்ப இருக்கிறத விட கூடவே தான் இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு எல்லைப்படுத்தும் காரணியா வரலாம். ஆனா இங்க வந்து பாருங்க I2 வந்து 7.5 தர 10^3 இருக்குது. அப்ப இவருக்கு விட வந்து இவர் என்னது 5 மடங்கு குறைவா இருக்கணும்டா. கிட்டத்தட்ட 1.5 கிட்ட வருது. 1.5 வாரத்துக்கு வந்து இங்க என்ன இல்ல 0.5 தான் இருக்கின்றதால இதுல வந்து எல்லைப்படுத்தும் காரணி யாரா இருக்க போறீருண்டா இந்த KiO3 தான் என்ன இருக்க போறேன் எல்லைப்படுத்தும் காரணியா இருக்க போறேன். அப்ப நம்ம ரேஷியோ பாக்குற எல்லாமே அந்த எல்லைப்படுத்தும் காரணி அடிப்படையா வச்சு கொண்டுதான் செய்ய போறோம் பார்க்க போறோம். அப்ப இவர் ஒரு மூல் இருக்கிறேன்டா இவர் எத்தனை மடங்கு மூல் இருப்பேர் 3 மடங்கா இருக்க போறீர். அப்ப இவர் மூளை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் 3ஆல பெருக்கணும்டா. இப்ப எனக்கு விளைவா வந்து எவ்வளவு I2 வந்து 3ல வந்திருக்கேன் என்ன செய்யலாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப 0.5 தர 10^3 3ஆல பெருக்கணும் நமக்கு 1.5 தர 10^3 மூளை என்ன செய்ய போகுது I2 வந்து இந்த இடத்துல வந்து என்னது விளைவாக போகுது. நமக்கு தெரியும் I2க்கும் Na2SO3க்கும் தாக்கம் வந்து இதை அடிப்படையா வச்சுக்கணும் தான் இந்த விளைவுகளை வச்சுதானே இருக்குது. இது வந்து நமக்கு நிறைய தரம் இந்த சமன்பாடுகள் எல்லாம் அடிக்கடி நம்ம பாவிக்கிறோம். அப்ப இதை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா இவருக்கும் இருக்கும் ரேஷியோ என்ன இருக்க போகுது 2:1 இருக்க போகுது. அப்ப இங்க விடுவிக்கப்பட்ட I2 எல்லாமே மாப்பொருள் காட்டிய யாரோட தாக்க போகுது இந்த Na2SO3 என்ற ஆளோட என்ன செய்ய போகுது தாக்க போகுது. அப்ப இப்படி தாக்கக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்டா இவரை வந்து ஒரு மூலண்டா அவர் எத்தனை மடங்கா இருக்க போறீர் அவர் 2 மடங்கா இருக்க போறீர். அப்ப I2 மூளை கொண்டு வந்து நம்ம இடத்துல போட்டுட்டு அதை என்ன செய்ய போறோம் 2ஆல பெருக்கு நம்மடா யார மூல் வர போகுது Na2SO3 எவ்வளவு மூலண்டதை என்ன செய்ய போகுது நமக்கு வரப்போகுது. இப்ப மூல் தெரியும் அதே மாதிரி நம்ம எவ்வளவு Na2SO3 வந்து கனவளவா சேர்க்கிறோம்னு தெரியும். அப்ப அதுல இருந்து என்னத்தை நம்ம காணக்கூடிய மாதிரி இருக்கும் செறிவை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதை கொண்டு வந்து நம்ம போட்டு எடுத்தோம்டா இந்த கால்குலேஷன் எல்லாம் மேற்கொண்டு செறிவு வந்து பாத்தீங்கன்னா 0.15 மோல் டெசிமீட்டர் மைனஸ்யா இருக்க போகுது. அப்ப இந்த 12வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து 5ஆவதா காணப்பட போகுது. இப்ப வந்து 13வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 23 பாய்சி வெப்பநிலையில் NaOH சொலிட் நீரில் கரைவதற்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் ΔH ஆனது மறை 42 கிலோ ஜூல் மூல் -1 இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் இதுல வந்து ஒரு மூல் NaOH சொலிட வந்து நீங்க தண்ணிக்குள்ள வந்து கரைச்சிட்டீங்கன்னா அதுக்கு வந்து தேவைப்படுற வெப்பம் எவ்வளவுதான் 42 கிலோ ஜூல் மூல் -1 வெப்பத்தை வந்து வெளிவிடுது. சரியா? இப்ப வந்து பார்ப்போம் ஒரு காவலிடப்பட்ட பாத்திரத்துல 23 பாய்சியில் உள்ள 230 கிராம் நீரில் அதாவது காவலிடப்பட்ட பாத்திரம் நமக்கு தந்திருக்காங்கன்னா அங்க வந்து வெளிவிடப்படுற வெப்பம் வந்து எங்க போகலன்னு இருக்காங்க சூழலுக்கு வந்து வெளிவிடப்படல சூழல்ல வந்து இழக்கப்படலன்றதுக்கு தான் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க காவலிடப்பட்ட பாத்திரம். இப்ப 23 பாய்சியில இருக்கிற 230 கிராம் நீருக்குள்ள 20 கிராம் அளவு என்ன சேர்க்கிறாங்க NaOH வந்து நம்ம சேர்க்கிறாங்க. 20 கிராம் NaOH சேர்க்கிறாங்கண்டா நம்ம வந்து இங்க பார்க்கலாம் 20 கிராம வந்து நமக்கு தெரியும் ஒரு மூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கிராம் மூல் -1 என்ன இருக்கும் NaOHக்கு வந்து மூலக்கூற்று தனியா இருக்க போகுது. அப்ப இங்க எவ்வளவு NaOH வந்து சேர்க்கிறாங்கன்னா 0.5 மூல் அளவு என்ன சேர்க்கிறாங்க நமக்கு வந்து NaOH வந்து இங்க சேர்க்கிறாங்க. சேர்த்து கரைக்கப்படுகிறது. இந்த கரைசல்ற வந்து அதாவது எந்த கரைசல் நீரண்டு இல்லாம இந்த NaOH கரைச்சி வார கரைசல்ற வந்து தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு தாராங்கண்டா 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1 தராங்க. அப்ப இங்க வந்து கிராம் -1 தந்ததால நமக்கு முன்னுக்கு போடுற அந்த திணிவை வந்து நம்ம கிலோகிராம்ல போட வேண்டிய அவசியம் வந்து இல்ல. அப்ப 4.2 தர ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 எனும் கரைசல்ற இறுதி வெப்பநிலை என்னன்றதான் இப்ப உங்கள்ட்ட என்ன செஞ்சுக்காங்க கேட்டிருக்காங்க. அதோட பக்கத்துல இருந்திருக்காங்க கொள்கலத்துடன் நடைபெறும் வெப்ப பரிமாற்றத்தை வந்து புறக்கணிக்க சொல்றாங்க. நமக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து ஒரு கொள்கலம் ஒன்று எடுக்கிறோம்டா அந்த தண்ணியில இருந்து கொள்கலத்துக்கு என்ன செய்யலாம் நமக்கு வந்து வெப்பம் வந்து பரிமாற்றப்படலாம். அந்த பரிமாற்றத்தையும் என்ன செய்ய சொல்லிருக்காங்க எடுக்க வேணாம்னு இருக்காங்க. சரியா? நீ இப்ப வந்து பார்ப்போம் நமக்கு தெரியும் 42 கிலோ ஜூல் மூல் -1 என்னத்துக்கு வெளிவிடப்படும் ஒரு மூல் வந்து என்னது தண்ணியில கரைச்சி வந்து அது வந்து நீர் ஆகுதுண்டா நீர்ல கரைசல் ஆகுதுண்டா 42 கிலோ ஜூல் மூல் -1 என்ன செய்ய போகுது வெளிவிட போகுது. அப்ப நமக்கு என்ன தேவை ஒரு மூலுக்கு இவ்வளவு வேண்டாம் அதாவது ஒரு மூலுக்கு 42 தர 13 ஜூல் அண்டா நான் எடுக்கிற மூலுக்கு வந்து எவ்வளவு வெப்பம் வந்து வெளிவிட போகுதுன்றதை நம்ம என்ன செய்யணும் முதலாவது வந்து எடுக்கணும். அப்ப அப்படி எடுத்தோம்டா நம்ம வந்து பார்த்தோம்டா என்ன ஆன்சரா வருதுன்னா 21 தர 10 மூல் ஜூல் தான் வருது. இங்க வந்து நமக்கு வந்து விடையா வருகிறது. அதாவது என்னது வெளிவிடுற வெப்பம். இதுல வந்து நம்ம 42 போடல அது என்னன்னா நம்ம எடுத்திருக்கிற அளவு வந்து 0.5 தான்.
இப்ப இதை அடிப்படையா வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் இந்த சமன்பாடோட இருக்கு என்னது கியூ சம எம்எஸ் டீட்டான்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து இங்க வந்து இந்த கியூன்றது வந்து நம்ம வெப்பம் யாராவது கொடுக்கறதோ இல்லாட்டி அங்க இருந்து நம்ம போறதோ அதை பற்றி அடிப்படையா வச்சுதான் இந்த வெப்பத்தை பத்தி கேட்போம். எம்ன்றது வந்து நமக்கு தெரியும் என்னது அங்க வந்து என்ன வந்து எவ்வளவு திணிவு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்ற குறிக்கிறது தான் எம். எஸ்ன்றது வந்து அந்த திணிவோட என்னவா இருக்க போகுது, தன்வெப்ப கொள்ளளவா இருக்க போகுது. தீட்டான்றது இந்த இடத்துல வந்து வெப்பநிலை இல்ல, வெப்பநிலை மாறலை தான் என்னன்னு சொல்லுவோம் தீட்டான்னு நம்ம குறிக்க போறோம். அப்ப அதை அடிப்படையா வச்சு கொண்டு பார்த்தோம்டா இந்த இடத்துல வந்து அந்த தாக்கத்தால வார வெளியுற பக்க வெப்ப முழுக்க அந்த கரைசல் தான் என்ன செய்ய போகுது, பெறப்போகுது. அப்ப கரைசல் பெறப்போகுதுண்டா அதுல வெப்பநிலை என்ன செய்யும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அந்த கரைசல் வந்து முதல் 23 இருக்குதுண்டா விளைவா வார கரைசல்ல வந்து என்ன செய்யும் 23 விட கூடவா தான் இருக்க போகுதுன்னு விளையுது. சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எம்ன்ற இடத்துல வந்து தண்ணீரை மட்டும் நம்மளால என்ன செய்யலாது, போட இயலாது. ஏன்னா நமக்கு இங்க தந்திருக்கிற தன்வெப்ப கொள்ளளவு வந்து அந்த கிடைத்த கரைசல், அதாவது என்ன கரைசல் NaOH வந்து கரைசலுக்குரிய இது தன்வெப்ப கொள்ளளவு எதை கருது சொல்றாங்க, அந்த 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1. அப்ப இந்த இடத்துல நம்ம போடுற திணிவு என்னவா இருக்கணும்டா, நீர்ற திணிவையும் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி யார திணிவையும் சேர்க்க வேண்டியிருக்கும். NaOH வந்து திணிவையும் என்ன செய்யணும் அட் பண்ணி ரெண்டு பேரையும் கூட்டி வார திணிவத்தை என்ன செய்யணும் இந்த என்ற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையுமே தரவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். 21 வந்து நம்ம இங்க போடுத்தோம், 250 கிராம் போடுத்தோம். அங்க நமக்கு தன்வெப்ப கொள்ளளவும் தந்திருக்காங்க அவங்கண்டா. நம்ம அதுல இருந்து என்னத்தை காணலாம், வெப்பநிலை மாறல் எவ்வளவு வந்து செய்யலாம் காணலாம். அப்ப இதை வந்து நம்ம சுருக்கி எடுத்தோம்னா நமக்கு வெப்பநிலை மாறல் எவ்வளவு வருதுண்டா 20 பாய்ச்சி வருது. அப்ப விட வந்து இதுக்கு வந்து 20 பாய்ச்சி இல்ல. ஏன் என்ன கட்டிருக்காங்க நம்மள்ட்ட இறுதி வெப்பநிலை தான் கட்டிருக்காங்க. வெப்பநிலை மாறலை வந்து நம்ம விடையா கொடுக்கறது. அப்ப வெப்பநிலை மாறல் என்ன அர்த்தம், இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை. அடுத்தது இது பிளஸ்ல வந்திருக்கின்றதால இறுதி வெப்பநிலை வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. ஆரம்பத்துல இருந்து என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இது மைனஸ்ல வந்திருந்தா நம்ம என்ன செய்யலாம், இறுதி வெப்பநிலை வந்து முதல் இருந்த வெப்பநிலை விட என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். அப்ப போட்டு எடுத்தோம்னா இவருக்கு வந்து நான் எக்ஸ் போட்டு நமக்கு இங்க தந்திருக்காங்க ஆல்ரெடி 23 பாய்ச்சி தான் ஆரம்ப வெப்பநிலை அண்டு. அப்ப எக்ஸ் மைனஸ் 23 20 போட்டணும்டா எக்ஸுக்கு வந்து என்ன வரப்போகுது 43 பாய்ச்சியா இருக்க போகுது. ஆகவே இந்த 13வது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து 4வதா காணப்பட போகுது. இப்ப வந்து 14வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு புரோமிக் மூலத்தின் 25 சென்டிமீட்டர் ஆனது ஒரு மூல அமிலத்துடன் நியமிப்பு செய்யப்பட்ட போது பெறப்பட்ட நியமிப்பு வலை கீழே தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து வந்திருக்காங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளோரிக் அமிலம் ஒரு மூல அமிலம் என்றது 1:1 என்ற ரேஷியோட வந்து என்னது தாக்குதுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹிண்டா தந்திருக்காங்க. இப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு தந்த கிராஃபம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னது படிப்படியா வந்து நம்ம என்னத்தை சேர்த்து கொண்டு வரோம், நம்ம வந்து அமிலத்தை சேர்த்து மாட்டோம். நம்ம முதல்ல தெரியும் காரம் தான் நம்ம எடுக்கிறோம். இதுல எடுக்கக்குள்ள pH வந்து எப்பயும் என்னவா இருக்கும், கூடவா தான் இருக்க போகுது. அப்ப காரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அமிலத்தை போட என்ன செஞ்சு கொண்டு வரும், அமிலத்தை நோக்கி என்ன செய்யுது pH வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப இதுல வந்து நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு சடுதியான மாற்றம் வந்து ஏற்படுறதை நீங்க வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் சடுதியான மாற்றம் வந்து எந்த இடத்துல வரும், நம்ம வந்து முடிவு புள்ளி இல்லாட்டி என்னது சமவெளி புள்ளியை வந்து அடையக்குள்ளதான் என்ன நடக்கும், அந்த சடுதியான மாற்றத்தை வந்து கிராஸ் பண்ணி போகும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்னத்தை இந்த இடத்துல நோட் பண்ணணும்டா, எந்த ரேஷியோ அதாவது என்னது எந்த pH ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்குதுன்னு என்ன செய்யணும் நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இங்க வந்து இதுல வந்து முடிவு புள்ளி என்ன கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா pH வந்து 3லயும் மேல இருக்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா 7லயும் முடியக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு கிராஃப்ல என்ன தந்திருக்காங்க, அந்த ரேஞ்ச் வந்து தந்திருக்காங்க. நமக்கு தெரியும் நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்கள் இருக்கு, வெண்ணமிலமா வெண்மூலமா வெண்ணமிலமா வெண்மூலமான்றதுக்கு என்ன தந்திருக்காங்க, ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க தந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து SA என்றா வெண்ணமிலம், SB என்றா வெண்மூலம், WA என்றா மின்னமிலம், WB என்றா வெண்மூலம் என்று தந்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு வெண்ணமிலமும் வெண்மூலமும் தாக்கி வாரதுல சடுதியான ரேஞ்ச் அதாவது மாற்றம் வந்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 11க்குள்ள என்ன வரும், அந்த ரேஞ்ச் வந்து காணப்படும். அதே மாதிரி இது என்னது மென் அமிலமும் வெண்காரமும் ரெண்டும் சேர்ந்து தாக்கி வாரதுல சடுதியான மாற்றம் வந்து அண்ல எண்ணத்துக்குள்ள வரப்போகுது 7 தொடக்கம் 11 ரேஞ்சுக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி என்னது மென் மூலமும் வெண் அமிலமும் சேர்ந்து வாரதுக்கு வந்து 3 தொடக்கம் 7 வரையா என்ன இருக்க போகுது ரேஷியோ வந்து காணப்பட போகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம ரேஷியோவை பார்த்தோம்டா ஆல்மோஸ்ட் எதுக்குள்ள வந்து தந்திருக்காங்கன்னா 3 தொடக்கம் 7 என்ற வார மாதிரி இருந்திருக்காங்க, ரேஷியோ தந்திருக்காங்க. 3 தொடக்கம் 7 என்ற வரையாறான என்னது ரேஞ்சில தான் இந்த pH வருதுன்றதால நம்ம இந்த இடத்துல வந்து என்னத்தை சூஸ் பண்ண போறோம், இங்க வந்து வாரது வந்து மென் அமிலமாவும் அதாவது என்னது வெண்ணமிலமாவும் அடுத்தது என்னவா இருக்க போகுது மென்மூலமாவும் இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த இதைத்தான் வந்து என்ன செய்ய போறோம், நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம எல்லா விடையும் பாக்குறதுக்கு முதல் இந்த முன்னுக்கு வார அந்த சேர்மானத்துல யாரு வரும் என்று பார்த்தாலே என்ன செய்யலாம், ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விட என்ன செய்யலாம்
வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு வர வேண்டியது என்னது, இந்த WB அதாவது என்னது வெண் மூலமும் SA என்றது என்ன இருக்குது வெண்ணமிலமும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து WAயும் SBயும் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ஷுவரா வந்து என்ன வராது, முதலாவது ஆன்சர் வந்து வரப்போறது இல்லை. இதே வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னாலும் WBயும் SAயும், அப்ப ரெண்டாவது ஆன்சர் வந்து வரலாம், எதுக்கும் கீழே பார்த்து போ. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது என்ன இருக்குது, WAயும் WBயும், அப்ப அதுவும் வந்து என்ன செய்யாது, வராது. அடுத்து SAயும் SBயும் என்ன வருது, 3 தொடக்கம் 11 அதுவும் என்ன செய்ய போறல, வரப்போறதும் இல்லை. கடைசியா அஞ்சாவது பாத்தீங்கன்னா அதுவும் என்னவா இருக்குது, கிட்டத்தட்ட SAயும் WBயுமா தான் இருக்குது. அப்ப இந்த ரெண்டாவது ஆன்சர் வரலாம், அப்படி இல்லாட்டி என்ன ஆன்சர் வரலாம், அஞ்சாவது ஆன்சர் வரதுக்கு என்ன இருக்குது, சான்ஸ் இருக்குது. இப்ப நியமிப்பு வந்து முடிவு புள்ளி என்ன இருக்குமே நமக்கு தெரியும். சடுதியான மாற்றத்துல வந்து என்ன எவ்வளவு வருது, 25 ரெண்டு இடவுமே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, 25 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து முடிவு புள்ளியில PH என்ன நமக்கு என்ன தெரியும், சடுதியான மாற்றம் வாரதுல நடுவுல வாரது வந்து கிட்டத்தட்ட என்னது 5 தான் நமக்கு இங்க வருகுதுன்றால அதுவுமே வந்து ரெண்டுக்குமே வந்து என்ன வந்திருக்காங்க, 5 தான் என்ன செஞ்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல இருந்து நம்ம இந்த ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் விட வந்துட்டு, இதுல நம்ம அடுத்ததா சூஸ் பண்ண போறது எந்த உகந்த காட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 3 காட்டி தந்திருக்காங்க. இந்த ரேஞ்ச் வந்து உங்களோட புக்ல தரல, ஏன்னா உங்களோட புக்ல தந்திருக்காங்க, உங்களோட பேப்பர்ல தரல. ஏன்னா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்குது, இந்த ரேஞ்சுகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அன்னளவா இதுக்குள்ளதான் ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து மீத்தைல் என்னது சிவப்பும், மீத்தைல் செம்மஞ்சளும், கடைசியா வந்து பினோப்தலின் தந்திருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்ப்போம். முதலாவது வந்து என்னது, இங்க வந்து தந்திருக்கிறதுல வந்து மீத்தேல் ரெட்டை பாத்தீங்கன்னா, மீத்தேல் ரெட்ல வந்து 4.2 இருந்து 6.3 கிட்டத்தட்ட இந்த இதுக்குள்ளதான் என்ன செய்யுது, அவர என்னது ரேஞ்ச் வந்து வருது. இதே மாதிரி அடுத்ததை பார்ப்போம். மீத்தேல் ஒரேஞ்சு பார்த்தோம்டா 3.1 இங்க தொடங்கி என்ன செய்ய போகுது, 4.4 இவ்வளவும் என்னவா இருக்க போகுது, மீத்தேல் ஒரேஞ்சா இருக்க போகுது. இவ்வளவும் என்னவா இருக்க போகுது, மீத்தேல் ரெட்டா இருக்க போகுது. அடுத்த பினோப்தலின் பார்த்தோம்டா 8.3 எங்க இருக்குது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த என்ன 10.0 இதுக்குள்ள வருகுதுன்றதால இதுக்குள்ளதான் என்ன வரப்போகுது, பினோப்தலின் வந்து அவர ரேஞ்ச வைக்க போறேன். நமக்கு தெரியும், நம்ம ஒரு தாக்கத்துக்கு வந்து காட்டி வந்து யூஸ் பண்றோம்டாலே அந்த காட்டி வந்து அந்த சடுதியான மாற்ற ரேஞ்சுக்குள்ள என்ன செய்யணும் வரணும். அப்ப இங்க வந்து இந்த ரெண்டாவது ஆன்சர்ல பாருங்க, பினோப்தலின் இருக்காங்க. நமக்கு காட்டில ரேஞ்ச் இருக்கிறதே இவ்வளவுதான், அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட என்ன செய்யல, பினோப்தலின் வந்து இன்க்ளூட் ஆகப்படல. அப்ப ஷுவரா வந்து பினோப்தலின் இந்த சடுதியான மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்ய இயலாது. அதால இந்த ரெண்டாவது ஆன்சர் என்ன செய்யாது, வரத்துக்கு சான்ஸே இல்லை. மற்றது இவங்க தந்த ஆன்சரையும் செக் பண்ணி பார்த்தோம்டா, மீத்தேல் ரெட்டை பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, நான் குறிப்பிட்ட அந்த சடுதியான மாற்ற ரேஞ்ச் நடக்கிறதுக்குள்ள என்ன செய்யுது, அவர பங்களிப்பை செலுத்துறேன். அப்ப அதனால வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம், இது வந்து சரியான ஆன்சரா வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த 17வது கேள்விக்கு வந்து 5வது ஆன்சர். இப்ப வந்து 15வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் தாக்க ஒழுங்குமுறைகளில் எது 1,2 டைப்ரோமோ புரோப்பேனை தயாரிப்பதற்கு உகந்தது அன்று என்று கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம தயாரிக்கிற அந்த படிகள்ல வந்து எதுக்கு வந்து நம்ம மேல குறிப்பிட்ட அந்த சேர்வையை வந்து எடுக்க இயலாதுன்றதான் என்னது கேள்வியா இருக்க போகுது. அப்ப இந்த தன்னை நம்ம என்ன செய்யணும், சேர்வையை வச்சுக்கொண்டு அந்த IUPACக்கு நீங்க என்னத்தை கீறி எடுக்கணும், முதலாவதா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வருமென்றதை என்ன செய்யணும், நீங்க வந்து கீறி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோப்பேனுக்குள்ள எத்தனை கார்பன் வரப்போகுது, 3 கார்பன் தான் செய்ய போகுது வரப்போகுது. அப்ப நீங்க அதை பேஸா போட்டுட்டு புரோப்பேன்றதால டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ என்ன செய்யாது, அதுக்குள்ள வந்து வரப்போறது இல்லை. அதை போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், 1,2 அதாவது முதலாவது கார்பன்லையும் ரெண்டாவது கார்பன்லையும் என்ன செய்யறதில்ல, அதுல வந்து அந்த ரெண்டுலையும் தான் வந்து டைப்ரோமோ அதாவது புரோமின் என்னது, இந்த ரெண்டு கூட்டமுமே வந்து அந்த கார்பன்ல தான் இணைகிற மாதிரி என்ன செய்யணும், நீங்க ஒரு கட்டமைப்பை கீறினீங்கண்டா இதுதான் என்னவா இருக்க போகுது, அந்த IUPACக்குரிய கட்டமைப்பா இருக்க போகுது. இப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு அவங்க தந்த ஒவ்வொரு படிமுறைக்குமே வந்து நம்ம என்ன செஞ்சு வர போறோம், நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கீறி வர போறோம். இப்ப இதுல முதலாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அல்கஹோல் வந்து இங்க தந்திருக்கான். நமக்கு தெரியும் அல்கஹோலுக்கு செறிந்த H2SO போட்டா என்ன நடக்கும், அங்க இருக்கிற நீர் வந்து என்ன செய்ய போகுது, அகற்றப்பட போகுது. அப்ப அகற்றப்படுவதற்குள்ள இங்க வந்து CH3யும் CHம் என்னவா போகுது, ஒரு நீர் மூலக்கூறு அப்படி அகற்றப்பட டபுள் பாண்ட் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல வந்து உருவாக போகுது. அப்ப அங்க வார அந்த சேர்வைக்கு வந்து நம்ம என்னது போறோம், திருப்பி Br2 நம்ம சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும், அந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற இடங்களை வந்து நிரப்புறதுக்கு வந்து 2B வந்து என்ன செய்ய, Br வந்து என்ன செய்ய போகுது, அந்த இடத்த வந்து நிரப்பிக்கொள்ள போகுது. அப்ப இங்க பாருங்க, இந்த கட்டமைப்பும் இதுவும் வந்து என்னவா இருக்க போகுது, ஒரே கட்டமைப்பா இருக்குதுன்றதால ரெண்டுமே வந்து என்னது, இப்ப இது வந்து இந்த வழி மூலமா வந்துச்சுன்னா இதை என்ன செய்யலாம், நம்மளால எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதால அப்ப இந்த விட வந்து என்னது உகந்தது அன்று என்றதுக்கு என்ன இல்லை, விடையா வந்து வரப்போறது இல்லை. இப்ப ரெண்டாவது வந்து பார்ப்போம். இதுல வந்து ஒரு அல்கஹோலும் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்குது, ஒரு
கார்பாக்சிலிக் ஆசிட் கூட்டமும் இருக்குது. ஆனா இங்க வந்து நமக்கு தந்திருக்கிறது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை வந்து என்ன தந்திருக்காங்க. நம்ம இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை போட்டு அங்க வந்து தாழ்த்தல் தான் நடக்க போகுது. அந்த ரீசனால என்ன செய்யணும், இங்க வந்து OH வந்து தாழ்த்தல் அடைய போறது. யாரு மட்டும் தாழ்த்தல் அடைவா, இந்த கூச்சண்டு இருக்கிற கூட்டம் மட்டுமே செய்ய போகுது, தாழ்த்தல் அடைய போகுது. அப்ப இதை வந்து நம்ம எழுதணும்டா, இதுக்கும் வந்து என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல வந்து இருக்கிற OH அப்படியே இருக்கு, இந்த இடத்துல வந்து கூச்சா இருக்கிறது என்ன மாறப்போகுது, அல்கஹோலா என்ன செய்ய போகுது, தாழ்த்தல் அடைய போகுது. இங்க அந்த தாழ்த்தல் அடைகிற அல்கஹோலுக்கு நான் என்ன செய்யறேன், மிகையான PBr3 என்ன செய்யறேன்னு சேர்க்கிறேன். அப்ப PBr3 வந்து சேர்த்துனேன்டா, இங்க இருக்கிற ஒவ்வொரு OHம் என்ன செய்யப்படும், BR என்ன செய்ய போகுது, பிரதியிட போகுது. அப்ப அதை வந்து நான் பிரதியிட்டு ஒரு கட்டமைப்பை வந்து கீறுனேன்டா, எனக்கு வந்து அந்த OH இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து என்ன செய்ய போகுது, இந்த BR வந்து ரிப்ளேஸ் பண்ணப்படும். அப்ப இந்த கட்டமைப்பை பாத்தீங்கன்னா, இந்த கட்டமைப்பும் இவரும் வந்து என்ன இருக்க போகுது, ஒரே ஆக்களா தான் காணப்பட போறாங்க. அப்ப அதுவும் வந்து என்ன செய்யுது, அந்த மேல குறிப்பிட்ட சேர்வையை தருகுது. அதால அந்த விடையும் என்ன செய்யாது, வரப்போறது இல்லை. இப்ப மூன்றாவது பாத்தீங்கன்னா, மூன்றாவது வந்து உங்களுக்கு ஒரு என்ன வந்திருக்காங்க, அல்கைன் தந்திருக்காங்க. அதாவது என்னது, ட்ரிபிள் பாண்ட் ஒன்று இருக்கு. இப்ப இதுக்கு வந்து H2PDBASO நீங்க சும்மா நார்மலா வந்து H2PT போட்டீங்கன்னா நடக்கும், இருக்கிற பாண்ட் அந்த ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கிற அவ்வளோத்தையுமே சிங்கிள் பாண்ட் செஞ்சு மாட்டிடு. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா, PDBASO குயினோலின் போட்டு நான் மட்டுப்படுத்தி என்ன செய்ய போறேன்டா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுல என்னது மட்டும் தான் எடுக்க போறேன், டபுள் பாண்ட் வாரது மட்டும் தான் செய்ய போறேன், கன்சிடர் பண்ணி எடுக்க போறேன். அப்ப இந்த இடத்துல வரக்குள்ள என்ன நடக்கும்டா, இவர்ல வந்து டபுள் பாண்டுக்கு அந்த தாக்கம் என்ன செய்யப்பட போகுதுன்னா மட்டுப்படுத்தப்பட போகுது. அப்ப இங்க இந்த ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்டுக்கு என்ன செஞ்சுது, நம்ம வந்து ஒரு சேர்வையை வந்து எடுத்துட்டோம். இதுக்கு வந்து திருப்பி BR2 போட்ட வேண்டிய என்ன வரப்போகுது, அந்த பொண்டை வந்து நீக்கிற விதமா 2 BR போய் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல வந்து சேர போகுது. அப்ப இதையும் பார்த்தோம்டா, மேல நம்ம எடுத்த அதே சேர்வையை தானே செய்து மூணாவது படிமுறை என்ன செய்யுது, தருகுதுன்றதால மூன்றாவது என்ன வராது, விடையா வந்து வராது. இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா, நம்ம CH3C அதே அந்த சேர்வைக்கு அல்கைனுக்கு வந்து மிகையான BR2 சேர்க்கிறோம். மிகையான BR2 சேர்க்கக்குள்ள என்னண்டா, ஃபர்ஸ்ட் அவரோட சேர்ந்து அந்த டபுள் பாண்டும் ஒன்று வேற திருப்பி அந்த டபுள் பாண்டுக்கு என்ன செய்ய போகுது, அந்த BRன்ற போய் சேரப்போகுது. அப்ப சேர்ந்துச்சுண்டா மொத்தமா என்ன செய்யும்டா, 4 பக்கங்களுக்குமே என்ன வரப்போகுது, இந்த இடத்துல BR வந்து என்ன செய்ய போகுது, சேரப்போகுது. அப்ப இந்த இடத்துல மிகையா போடுறோம்ன்றதால ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்டுக்கு ஆகி, டபுள் பாண்ட்ல இருந்து என்னத்துக்கு வருது, சிங்கிள் பாண்ட் ஆகி என்னது 4 BR சேர்றதால இதுக்கு அங்கால நம்மளால H2PT போட்டு என்ன செய்யலாது, வேறொரு தாக்கத்தையும் என்ன செய்யலாது, நிகழ்த்த இல்லாம இருக்கும். நமக்கு தெரியும், இங்க பாருங்க, இந்த இடத்துல வர வேண்டிய சேர்வை இது, இப்படி ஒரு தாக்கமே இங்கால நகர்த்த இல்லாம இருக்குதுண்டா, இவரும் அவரும் ஒரே ஆளா இருக்குதா இல்லைன்றதால அப்ப இந்த ஆன்சர் வந்து என்ன செய்யலாம், உகந்தது அன்று என்றதுக்கு என்ன செய்யலாம், விடையா வந்து வரலாம். இருந்தாலும் அடுத்ததையும் பார்ப்போம். இப்ப அஞ்சாவது பாத்தீங்கன்னா என்னது, இதுக்கு வந்து இந்த இப்படி ஒரு என்னது அல்கேஹைலைடு தந்துட்டு இதுக்கு வந்து என்ன இருக்காங்க, ஆல்கஹாலிக் KOH இருக்காங்க. ஆல்கஹாலிக் KOH போட்டா என்ன நடக்கும், அங்க இருக்கிற அந்த என்னது BR வந்து பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜனோட என்ன செய்யுது, சேர்ந்து அகற்றப்பட போகுது. அகற்றப்பட்டுச்சுன்னா என்ன வர போகுது, ஒரு டபுள் பாண்ட் என்ன செய்ய போகுது, அந்த இடத்துல வந்து உருவாக போகுது. இப்ப இந்த இடத்துல உருவாகிற டபுள் பாண்டுக்கு திருப்பி BR2 சேர்த்தா என்ன வர போகுது, அந்த டபுள் பாண்ட் நீக்கப்பட்டு என்ன வரும், அந்த இடத்துல 2 BR வந்து என்ன செய்ய போகுது, பிரதியிட போகுது. அப்ப இந்த இதுவும் வந்து என்னது, அந்த மேல குறிப்பிட்ட அதே சேர்வை என்ன செய்யுது, நமக்கு வந்து தருகுது. அப்ப இதுவும் தாரதால இந்த விடையும் வராதுன்றதால அப்ப இது அவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு இந்த இது தாக்கத்தை வந்து எடுக்கிறதுக்கு உகந்தது அச்சண்டக்குள்ள எத்தனையாவது வரப்போகுது, இந்த இதுதான் என்னது விடையா வரப்போகுது. ஆகவே இந்த 15வது கேள்விக்கு விடையா வந்து 4வது காணப்படும். 16வது கேள்வியை பாத்தீங்கன்னா, தாக்கம் H2 கேஸும் I2 கேஸும் தாக்கி 2 HI கேஸ் விரைவாக நடைபெறும் ஒரு சமநிலை படிமுறைக்கும் பின்னர் மெதுவாக நடைபெறும் ஒரு முதன்மை தாக்க படிமுறைக்கும் நடைபெறுகின்றது. மெதுவாக நடைபெறும் முதன்மை தாக்க படிமுறைக்கு வீத விதியானது வீதம் K' அதோட வந்து H2 கேஸும் I கேஸும் வர்க்கம் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது என்னது, இப்ப இதுல வந்து வீத விதியா வரப்போறது வந்து K' அதோட வந்து H2 கேஸோட I கேஸுக்கு வந்து என்னவா இருக்க போகுதாம், இதுதான் வந்து அதுல வீத விதியை வந்து என்ன செய்ய போகுதாம், தரப்போகுது. அதாவது இதுல வர்க்கம், இதுல வர்க்கத்தை தான் என்ன தரப்போகுது, வீத விதிக்கான கோவையா வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இந்த K' வந்து இந்த இதுல வந்து அந்த தாக்க நிர்ணயப்படிக்குரிய வீத மாறிலியா வந்து அந்த K' வந்து காணப்பட போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பின்வரும் தாக்கங்களோட ஒட்டுமொத்த தாக்கத்தின் வீத விதியை வந்து H2 கேஸுக்கும் I2 கேஸுக்கும் வந்து நமக்கு சார்பா கேட்கறதோட அந்த ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய என்னது தாக்க வீத மாறிலிய வந்து K என்று கருத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு தந்திருக்கிற இந்த K' வந்து எது வந்து தாக்க நிர்ணயப்படியா வருகிறதோ அதுல K' ஆகும்,
இந்த கேன்றது என்னத்தை தந்திருக்காங்கடா அந்த ஒட்டுமொத்தமான தாக்கத்துக்குமே என்ன மாறிலியா வரணுமோ அதுக்கு தானே செஞ்சிருக்காங்க தந்திருக்காங்க. இப்ப இதுல வந்து நமக்கு டிரெக்டா கேட்டிருக்காங்க H2 கேஸும் I2 கேஸும் மட்டும்தான் என்ன செய்யணுமா அதுல வந்து பங்கு பெற்றோம் மட்டும். ஆனா இப்ப அவங்க தந்திருக்கிற அந்த படியில பாத்தீங்கன்னா H2 கேஸ் இருக்குது, ஆனா I2 கேஸுக்கு பதிலா ஐ கேஸ் என்ற இந்த இதான செய்தி இருக்குது. அப்ப நம்ம அந்த ஐ கேஸுக்கு பதிலா நம்ம இந்த I2 கேஸ் என்ன செய்யணும் கொண்டு ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் என்ன செய்யணும் நம்ம தாக்கத்தை வந்து செஞ்சு எடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஆல்ரெடி ரிசோர்ஸ்ல இருக்கிற 2 தாக்கங்கள் என்னன்னா நம்ம ரிசோர்ஸ்ல வந்து நம்ம தரப்பட்ட தாக்கங்கள் ஏதாவது இப்ப விரைவான படி மெதுவான படி தார ஒரு 2-3 தாக்கங்கள் தந்திருக்காங்க. அப்படி தாக்கங்கள் தரக்குள்ள நீங்க அதை கொஞ்சம் எது வந்து மெதுவா நடக்குது எது வந்து விரைவா நடக்குதுன்றதை லைட்டா பார்த்து வைக்கிறது நல்லது. இப்ப அப்படி என்னன்னா இப்ப அவங்க தந்தன்றதால நமக்கு இந்த இடத்துல வந்து எது வந்து முதலாவது படியா நடக்குது எது வந்து 2வது படியா நடக்குதுன்னு என்ன செய்யல அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தந்த தரவின் அடிப்படையில முதலாவதா வந்து அவங்க சும்மா நோமலாவே சொல்லியிருக்காங்க ஒரு வந்து சமநிலை படிமுறை விரைவா நடக்குதுன்றாங்க. அப்ப இங்க நடக்கக்கூடிய ஒரே ஒரு சமநிலைப்படி என்று பாத்தீங்கன்னா I2 கேஸ் வந்து 2 ஐ கேஸ்களா போறது என்னவா இருக்கும் ஒரு சமநிலைப்படிக்குரிய என்னவா இருக்க போகுது தாக்கமா இருக்க போகுது. அப்ப இது வந்து என்னவா நடக்க போகுது ஒரு விரைவான சமநிலை தாக்கமா இருக்க போகுது. அடுத்தது வந்து இந்த H2 கேஸோட இங்க விளைவாகிற அந்த 2 ஐ கேஸ் என்ன செய்ய போகுது போய் தாக்கமுற்று 2 HI கேஸ் தான் என்ன செய்ய போகுது உருவாக போகுது. இப்ப இந்த இதுதான் என்னவா இருக்க போகுது மெதுவான படியா இருக்க போகுது. அப்ப இவர் தான் தாக்க நிர்ணயப்படியா இருக்க போறீங்க. தாக்க நிர்ணயப்படிக்குரிய கோவையை பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கிற அவ்வளவு என்ன வரணும் தாக்க இங்க இதுல வந்து தாக்க வீத கோவை எழுதக்குள்ள வந்து வார ஒவ்வொரு தாக்கி கொடுக்கிறது என்னவா இருக்க போகுது கூறுகளா வந்து இருக்க போகுது. அப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா H2 கேஸ் வந்து இங்க வர போகுது. அதே மாதிரி ஐ கேஸ்ல இங்க வந்து முன்னுக்கு 2 இருக்கிறதால மேல வார தாக்க வரிசை என்னவா இருக்க போகுது வர்க்கமா வந்து காணப்பட போகுது. சரியா? இப்ப வந்து பார்ப்போம் நம்ம இவருக்கு வந்து இவரையும் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து I2 வர மாதிரி என்ன செய்யணும் நம்ம வந்து நிறுவி எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முதல்ல இங்க வந்து கேசி வந்து என்னன்னு பார்ப்போம். இப்ப இதுக்கு வந்து நம்ம கேசி என்னன்னு எழுத போனோம்டா இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து விளைவையும் கீழே வந்து என்ன பார்க்க போறோம் தாக்கிகளையும் போட்டு அதுல அடுக்குகள் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐ கேஸ் வருது, அதுல வந்து 2 இருக்குன்றதால இங்க என்ன வரப்போகுது வர்க்கமண்டதுல வந்து நம்ம போட வேண்டி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து I2 கேஸ் தான் என்ன வரப்போகுது இந்த கேசிக்கு வந்து கோவையா வந்து வரப்போகுது. இப்ப இதுல இருந்து நாம என்ன எடுக்கலாம்டா இங்க வந்து I2 வந்து இந்த இடத்துல வந்து பிரதியிடப்படணும், அதே மாதிரி இந்த ஐ வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும் தூக்குப்படணும். அப்ப நான் என்ன செய்யலாம்டா இந்த தாக்கத்துல இருக்கிற இந்த ஐ கேஸ் என்ன செய்யலாம்டா எழுவாய் மாற்றீடு செய்யலாம். அப்ப எழுவாய் மாற்றீடு செஞ்சேன்டா என்ன வரப்போகுது இங்க வந்து ஐ கேஸோட வர்க்கம் சமன் கேசி வந்து இங்கால வந்து என்ன வரப்போகுது I2 கேஸ்ன்றது என்ன வரப்போகுது விளைவா வரப்போகுது. இப்ப வந்து பாருங்க இந்த தாக்கத்துல இவர் வந்து என்னது ஐ கேஸோட வர்க்கம், இந்த கேசில இருந்து நான் என்ன எடுத்துட்டேன் ஐ கேஸோட வர்க்கத்தை கேசி இன்டூ I2 கேஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்ப நான் இவருக்கு பதிலா இந்த இதுல கொண்டு என்ன செய்யலாம் இந்த கேசி இன்டூ I2 கேஸ் என்ன செய்யலாம் அந்த இடத்துல பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை வந்து நான் பிரதியிட்டேன்டா என்ன வரப்போகுது கே டேஷ் அங்கால வந்து H2 கேஸ் அந்த ஐ கேஸுக்கு பதிலா ஐ கேஸோட வர்க்கத்துக்கு பதிலா நான் என்னத்தை போடலாம் கேசி இன்டூ இங்க வந்து கேசி இன்டூ என்ன வரப்போகுது I2 கேஸ் வந்து என்ன வரப்போகுது இந்த இடத்துல பிரதியிடப்பட போகுது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்டா இங்க வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த கே டேஷ்ன்றது வந்து அந்த தாக்க வீத நிர்ணயப்படிக்குதான் என்னது தாக்க வீத மாறிலியா வந்து இருக்க போகுது. ஆனா இந்த கேன்றது வந்து அந்த ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு என்ன இருக்க போகுது தாக்க வீத மாறிலியா இருக்க போகுதுன்னா நான் என்ன செய்யலாம்டா இவரும் என்னவா இருக்க போறேன் அந்த இடத்துல வந்து ஒரு மாறிலிகளா வந்து என்ன செய்ய போறாங்க இருக்க போறாங்க. அப்ப அந்த 2 மாறிலியை வந்து நான் என்ன செய்யலாம்டா பக்கத்துல கொண்டு வந்து எழுதிட்டு இங்கால வந்து H2 கேஸையும் அங்கால I2 கேஸையும் என்ன செய்யலாம் கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப கே டேஷையும் இந்த கேசியையும் வந்து ஒட்டுமொத்தமா சமனண்டு நான் என்னென்று கருதலாம்டா அந்த தாக்கத்துக்குரிய ஒட்டுமொத்தமான என்னது தாக்க வீதம் மாறிலியான்னு செய்யலாம் கருதலாம். அப்ப இது அவ்வளோத்தையும் சேர்த்து நான் கே என்று கருதுறேன்டா இங்க வந்து H2 கேஸும் அங்கால வந்து I2 கேஸும் என்ன வரப்போகுது அந்த தாக்கத்துக்கு விடையா வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து ஐ கேஸோட வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுட்டேன் கேசியோட கோவை கூடாக போய் அதுல வந்து நான் என்னத்தை போட்டுத்தேன் I2 கேஸ் வந்து போடுது. அப்ப இதை அடிப்படையா வச்சு கொண்டு பார்த்தோம்டா இந்த 16வது கேள்விக்கு வந்து முதலாவது ஆன்சரா காணும். 16வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா AgBr சொலிடுக்கும் AgI சொலிட் ஆகியவற்றின் நிறங்கள் முறையே இளம் மஞ்சள் மஞ்சள் ஆகும் என தந்திருக்கான்.
அப்ப அவங்க நிறங்களையும் உங்களுக்கு வந்து என்ன தாங்க அந்த இதுல தரவா வந்து தந்துட்டாங்க. அதுல வந்து எண்ணெய் NaI ஏக்குவஸின் ஒரு கரைசல் AgBr சொலிடை கொண்ட ஒரு சோதனை குழாயில் சேர்க்கப்படுகின்றதா. அதாவது நம்ம ஒரு சோதனை குழாய் ஒன்று எடுத்து அதுக்குள்ள வந்து என்னத்தை போட்டு வச்சிருக்கோம், AgBr வந்து அதுக்குள்ள வந்து நம்ம என்னது கரைசலை வந்து வச்சிருக்க, அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்னது சேர்க்கிறாங்க, NaI கரைசல் என்ன செய்யறாங்க சேர்க்கிறாங்க. இதுல வந்து சோதனை குழாயின் உள்ளடக்கங்கள் கலக்கப்படும் போது அதன் நிறம் மஞ்சளாக மாறியதை என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு வந்து தரவு வந்து தந்திருக்காங்க. மஞ்சளா மாறுதுன்றா என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து AgI தான் என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து உருவாக பாக்குதுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் ரெண்டு கலரையும் தந்தா அதுல மஞ்சள் நிறமாக மாறுதுன்றா அதுல வந்து என்ன உருவாக பாக்குது, AgI தான் என்ன செய்யுது, உருவாக பாக்குது. இப்ப இதுல வந்து அவதானிப்புகளை விளக்குவதற்கு பின்வரும் கருத்துகள் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று போட்டு ஒரு 5 கருத்து என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு வந்து முன் வச்சிருக்காங்க. இதுல வந்து நமக்கு கேட்டிருக்கிறது கீழே வாச்சிங்கன்னா, மேற்குறித்த எவை இந்த அவதானிப்பு தொடர்பாக சரியானவையா பிழையானவையான்றது நம்ம என்ன செய்யணும், இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப அதுல வந்து நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சரியானவை எதுன்னா என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு தாக்கம் தந்திருக்காங்க. என்னது, AgBrக்கு வந்து நம்ம தெரியும் சோடியம் என்ன NaI வந்து நம்ம சேர்க்கக்குள்ள இந்த இடத்துல வந்து நம்ம NaI நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல இருந்து என்ன வரப்போகுது, Na பிளஸும் வரப்போகுது, அதே மாதிரி என்ன வரப்போகுது, I மைனஸும் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப இதுல வந்து இந்த I மைனஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல வந்து போட்டு காட்டிருக்காங்க. இங்க வந்து AgBrம் அதே மாதிரி I மைனஸும் சேர்ந்து அங்கால வந்து பாத்தீங்கன்னா AgI வந்து வேற அங்கால Br மைனஸ் போற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க காட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து AgBr இருந்த வீழ்படிவா இருந்த கரைசல்ல இருந்து இப்ப வந்து எந்த வீழ்படிவு வர பாக்குது, AgI வந்து என்ன செய்யுது, வீழ்படிவாக பாக்குது. நம்ம வந்து தரவின்படியும் பாத்தீங்கன்னா மேல என்ன சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க கரைசல் வந்து என்ன கலருக்கு போகுதுன்றாங்க, மஞ்சள் நிறமா போகுதுன்னா என்ன செஞ்சிருக்காங்க தந்திருக்காங்க. அப்ப மஞ்சள் நிறமா போகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து இந்த வீழ்படிவு தான் என்ன செஞ்சிருக்கு, இங்க இதுல இருந்து உருவாயிருக்குன்னு தெரியுது. அப்ப கண்டிப்பா இந்த முதலாவது தாக்கம் என்னது, அவங்க தந்தது வந்து சரின்னு நமக்கு தெரியும். அப்ப எல்லா விடையும் பாத்தீங்கன்னா எல்லா விடையிலையும் முதலாவது ஆன்சர் என்ன செஞ்சிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணிருக்கு. அப்ப அதுல இருந்து நமக்கு அந்த தாக்கம் வந்து அந்த கண்டிப்பா வந்து அந்த இதுல என்ன செய்ய போகுது, வரப்போகுதுன்றது தெரிஞ்சுது. அந்த 5 விடையிலையும் முதலாவது தாக்கம் இன்க்ளூடடா இருக்கு. இப்ப ரெண்டாவது பாருங்க, AgBr KSPயோட ஒப்பிடக்குள்ள AgI KSP என்ன செய்யலாம் பெருசா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவரோட ஒப்பிடக்குள்ள, அதாவது என்னது இவரோட ஒப்பிடக்குள்ள AgBr வந்து KSP என்னவா இருக்கலாம், பெருசுன்னு தந்திருக்காங்க. நமக்கு தெரியும் KSP வந்து கூட கூட என்ன செய்யும், அந்த சேர்வைக்குரிய வீழ்படிவுல இருந்து கரைசல் ஆகிறதுக்கு ஆகிற அந்த கரைசலுக்குள்ள போற வீதம் என்னவா இருக்கும், கூடவா இருக்கும். அப்ப KSP கூட கூட என்ன நடக்கும்டா, நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன செய்யணும், அந்த கரைசலுக்குள்ள வந்து கரையிற தன்மை என்னவா இருக்கும், இலகுவா இருக்கும். அப்ப இன்னொரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா KSP குறைய குறைய அந்த ஆள் என்ன செய்வேன்டா ஈஸியா வீழ்படிவு ஆகுறதுக்கு என்னவா இருக்கும், அவருக்கு இலகுவா இருக்கு. அப்ப அது ரெண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கொண்டு இதை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த இடத்துல நம்ம NaI சேர்த்து வர வர யார் முதலாவது வீழ்படிவாகுறா, AgI தான் என்ன செய்யுது அந்த இடத்துல வந்து வீழ்படிவாகுதுண்டா நமக்கு தெரியும். AgBrோட ஒப்பிடக்குள்ள யார KSP குறைவா இருக்குது, இந்த AgIட KSP தான் என்னவா இருக்குது, குறைவா இருக்குன்ற நமக்கு விளங்குது. அப்ப இங்க இது வந்து குறைவா இருக்குன்றதால ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க, AgBrோட ஒப்பிடக்குள்ள AgIட KSP குறையண்டு காட்டிருக்காங்க. அப்ப அந்த கூற்று வந்து சரி. இதே வந்து மூன்றாவது பாருங்க, AgBr KSPயோட ஒப்பிடக்குள்ள AgIட KSP என்னவா உயர்வுன்னு இருக்காங்க. அது வந்து சரி என்றா, அதாவது என்னது ரெண்டாவது கூற்று சரி என்றா, மூன்றாவது கூற்று என்னது பிழையா இருக்க போகுது. அப்ப மூன்றாவது என்ன செய்யாது, இந்த கேள்விக்கு வந்து விடைய ஆன்சரா வராது. அடுத்த நாலாவது பாத்தீங்கன்னா I மைனஸ் சரிவு என்ன செய்யுதுன்னு இருக்காங்க, குறையுதுன்னு இருக்காங்க. இப்ப வந்து பார்ப்போம், இங்க வந்து வீழ்படிவை நோக்கி போகுதுண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இந்த தாக்கத்தை தான் நம்ம கருத போறோம். வீழ்படிவை நோக்கி போகுதுண்டா இங்க இருந்து தாக்கம் என்ன செய்ய போகுது, இந்த திசைக்கு வந்து என்ன செய்ய போகுது, போக போகுது. அதாவது இந்த கரைசல்ல இருக்கிற அயன் நிலையிலிருந்து இங்கால என்ன போக போகுது, வீழ்படிவாகிற ஸ்டேட்டுக்கு போகுதுண்டா தாக்கம் இங்கால நகருக்குள்ள நமக்கு தெரியும் இங்க இருக்கிற அந்த I மைனஸ் என்ன செய்ய போகுது, கரைசலுக்குள்ள இருக்கிற சரிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா போட 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 அது வீழ்படிவை நோக்கி போகுதுண்டா I மைனஸ் சரிவு என்ன செய்ய போகுது, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து குறையும் நமக்கு தெரியும். அப்ப அந்த நாலாவது கூற்று என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. அஞ்சாவது கூற்றை பாருங்க, Br மைனஸ் சரிவு என்ன செய்துன்னு இருக்காங்க, குறையுதுன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் இங்க வந்து I மைனஸ் குறைய போகுது. ஆனா இங்க இந்த தாக்கத்திலேயே பாருங்க AgBrல இருந்து என்ன உருவாகுது, நமக்கு இங்க Br மைனஸ் தான் அந்த கரைசலுக்குள்ள என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப அந்த இடத்துல Br மைனஸ் குறையுதுன்றது வந்து சரியா இருக்குமா, கண்டிப்பா வந்து அந்த கூற்று என்னவா இருக்காது, Br மைனஸ் சரிவு குறையுதுன்றது வந்து சரியா இருக்காது. அப்ப இந்த இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நம்ம பார்த்தோம்டா முதலாவது ஆன்சர் ஷுவரா வரமாட்டேன். என்னடா எல்லா விடையிலையும் முதலாவது இன்க்ளூட் ஆயிருக்கு,
அடுத்தது வந்து ரெண்டாவது கேஎஸ்பியில நம்ம பார்த்தோம்னா யாரு இவர் முதலாவது உள்வடிவாகிறதால கேஎஸ்பி குறைவா இருக்க போகுது, இவருக்கு என்னவா இருக்க போகுது, கூடவா இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. அப்ப இவரோட பிறப்புல இவர் கூடன்றதும் என்னது ரெண்டாவது கூற்று சரி, ரெண்டாவது கூற்று சரின்னா மூன்றாவது கூற்று பிழை. அடுத்தது வந்து என்னது நாலாவது கூற்று ஐ மைனஸ் வந்து குறைவடைகிறது இந்த தாக்கத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்டா இந்த 17வது கேள்விக்கு வந்து மூன்றாவது வந்து விடையா இருக்க போகுது. 18வது கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையில் ஒரு முகவையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நீர் மாதிரி 6 மணித்தியாலங்களுக்கு பின்னர் முற்றாக ஆவியாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது தந்திருக்கான். நீர் மாதிரி தொடர்பாக இச்செயல்முறைக்கு பின்வரும் எவ்விவரணம் சரியானதுன்னு சொல்லி போட்டு 3 விஷயங்கள் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து டெல்டா எச், அதே மாதிரி என்ன டெல்டா எஸ், டெல்டா ஜியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கான். இப்ப இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் 2 வகையா வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து கூறுகளை வந்து பாக்குறோம். என்னது பௌதிக மாற்றத்தை ஒன்று வந்து ஆவியாதலன்னு ஒன்று பார்ப்போம், அடுத்தது வந்து கொதித்து ஆவியாதலன்னு என்ன செய்ய போறோம், 2 விஷயம் வந்து பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லி இருக்கிறது வந்து ஆவியாதல். இப்ப ஆவியாதலுக்கு வந்து நமக்கு என்ன செய்ய தேவையில்ல, ஒரு குறித்த பாய்ச்சி வரைக்கும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, நீர வெப்பநிலையை வந்து உயர்த்திற தேவை வந்து இருக்காது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவியாதல் என்றக்குள்ள அது பொதுவாவே எல்லா வெப்பநிலையும் என்ன செய்ய போகுது நடைபெறக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு இல்லாட்டி ஒரு மூடிய பாத்திரம் ஒண்ணுல வந்து நம்ம ஒரு தண்ணியை நிரப்பி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகோ இல்லாட்டி அடுத்த நாளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த உள் மேற்பரப்பு முழுக்க இல்லாட்டி ஒரு போத்தல்ல வந்து தண்ணியை நிரப்பி வச்சு ஒரு 2 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த மேற்பரப்பு முழுக்க என்ன செஞ்சிருக்கும், நீர்த்துளிகள் வந்து பட்டு அது என்ன செஞ்சிருக்கும், அந்த ஒடுங்கி போயிருக்கு. அப்ப அங்க என்ன நடக்குது அந்த உண்மையாவே நம்ம என்ன செய்யறோம், கீழே வந்து ஹீட் பண்றோமா இல்ல, அது வந்து ஜஸ்ட் அந்த ரூம் டெம்பரேச்சர்ல என்ன செய்ய போகுது இருக்க போகுது. அப்ப அப்படி இருக்கக்குள்ளேயும் என்ன நடக்குமெண்டா நீருக்கு அந்த மேற்பரப்புல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யுமெண்டா இயக்க சக்தி கூடின மூலக்கூறு அந்த திரவத்தையிலிருந்து வாயுவத்துக்கு என்ன செய்ய போகுது மேல் நோக்கி வந்து என்ன செய்ய போகுது. அதாலதான் அந்த மேல போற வாயு வந்து பட்டு அந்த மேற்பரப்புகள்ல திருப்பி என்ன செய்யுது நீரா வந்து ஒடுங்குற மாதிரி இருக்கு. அப்ப இதன் அடிப்படையில வந்து இவங்க சொல்றதன்படி அறை வெப்பநிலை எல்லாம் வச்சிருக்காங்கண்டா நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, ஆவியாதல் தான் நடக்குது. கொதித்த ஆவியாதலுக்கு தூய நீரா இருந்தா எத்தனை பாயசு இருக்கும், கண்டிப்பா வந்து 100 பாயசுக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணக்குள்ள என்ன நடக்க போகுது, கொதித்து ஆவியாதல் வந்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்ப இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு நம்ம பார்த்தோம்டா இது வந்து ஒரு சுயாதீனமா நடைபெற தாக்கம் நம்மளால என்ன செய்யலாம் ஓரளவு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. யாருமே வந்து நம்ம இது செய்யல நகர்த்ததில்லை, அதுவாவே என்ன நடக்குது ஆவியாதலோ இன்னும் நடக்குது எந்த வெப்பநிலையிலும் வந்து நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சுயாதீனமா நடக்கிற தாக்கங்கள் நமக்கு தெரியும் டெல்டா ஜி வந்து என்ன வரணும் மைனஸ் தான் என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து தாக்கங்களுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இந்த டெல்டா ஜியை வச்சு கொண்டு பார்த்தோம்னாலே மைனஸ்ல வரணும்டா பூச்சியத்தை விட என்ன இருக்கணும், அது வந்து சின்னனா இருக்கணும்டா. இந்த இடத்துல பாருங்க டெல்டா ஜி வந்து என்ன இருக்கு பெருசு காட்டிருக்காங்க, இதுவும் பெருசு என்றக்குள்ள இந்த 2 ஆன்சர்ஸையும் என்ன செய்யலாம் நம்ம ஃபுல்லாவே வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப டெல்டா ஜி பெருசா இருக்கிறத சின்னனா இருக்கிறத வச்சு கொண்டு பார்த்தோம்டா இது 2 பெருசா இருக்குது, இது வந்து என்னது மைனஸ்ல காட்டிருக்கான், பூச்சியத்தை விட சின்னனா இருக்குன்னு காட்டிருக்கான். அப்ப இந்த 3லயும் தான் ஏதோ ஒரு விட என்ன வரப்போகுது ஆன்சரா வந்து வரப்போகுதுண்டா. அடுத்தது பார்ப்போம் டெல்டா எஸ்ஸுக்கு போகும். இப்ப டெல்டா எஸ் என்னண்டா ஒரு தொகுதியில வந்து காணப்படுற எழுந்தமான அதாவது என்னது எழுந்தமான வீதத்தை தான் என்ன சொல்லுவோம் டெல்டா எஸ் வந்து குறிச்சு காட்ட போறோம். அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா திண்மத்தோட ஒப்பிடக்குள்ள திரவத்துல எழுந்தமான தன்மை என்னவா இருக்கும் கூடவா இருக்கும். அதே மாதிரி திரவத்தோட ஒப்பிடக்குள்ள வாயுவோட எழுந்தமான தன்மை என்னவா இருக்கும் கூடவா இருக்கும். எழுந்தமான தன்மைன்றது ஒரு ஒரு நம்ம ஒரு அடிச்ச ஒரு இதை எடுத்தோம்னா அதுக்குள்ள வந்து பரம்பி போற நிலையத்தை நம்ம என்ன சொல்லுவோம் எழுந்தமான தன்மை. அப்ப இங்க வந்து பாருங்க அவத்தை வந்து லிக்விட்ல இருந்து என்னத்தை நோக்கி போகுது கேஸை நோக்கி போகுது. நமக்கு தெரியும் திண்மத்தை விட திரவம் வந்து என்னவா இருக்கும் எழுந்தமான தன்மை வந்து கூடுதலா இருக்கு. அதே மாதிரி திரவத்தை விட என்ன இருக்க போகுது வாயு வந்து என்னவா இருக்க போகுது எழுந்தமான தன்மை இன்னும் கூடுதலா இருக்கும். அப்படி என்ன எழுந்தமான தன்மை கூட 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 டெல்டா எஸ் என்ன செய்யும்டா கூடிக்கொண்டு போகும். அப்ப இங்க லிக்விட்ல இருந்து கேஸுக்கு போகுதுன்றக்குள்ள எழுந்தமான தன்மை என்ன செய்யுது கூடுதுன்றதால நமக்கு தெரியும் டெல்டா எஸ் என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து கூடக்கூடியதா இருக்கணும். அப்ப கூடணும் வேண்டா இந்த டெல்டா எஸ் என்னத்துல வரணும் கண்டிப்பா பிளஸ்ல வரும், மைனஸ்ல வருதுன்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல டெல்டா எஸ் பிளஸ்ல வருதுண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா எது ஆன்சர்ஸா வரலாமண்டா இங்க வந்து பூச்சியத்தை விட குறையண்டு காட்டிருக்காங்க. அப்ப ஷுவரா இதுவும் வராது. இங்க வந்து பூச்சியத்தை விட பெருசு அதாவது பிளஸ்ல வருதுன்றதான் அப்படி குறிச்சு காட்டிருக்காங்க. பூச்சியத்தை விட பெருசுன்றது விடையா வரலாம். 4வது எம்பருக்கு என்ன நடக்குது பூச்சியத்தை விட சின்ன நண்டு காட்டிருக்காங்க. அப்ப இந்த 5வது ஆன்சர் என்ன செஞ்சது வெட்டிட்டு. அப்ப நமக்கு இந்த ஆன்சர் வந்து 4வது ஆனது தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இருந்தாலும் போய் பார்ப்போம் டெல்டா எச் தான் கடைசியான செஞ்சிருக்கு மிஞ்சிருக்கு. இந்த டெல்டா எச்சுக்கு வந்து இவங்க தான் தரவும்படி என்ன இருக்குது பிளஸ் தான் தருதான் இருக்காங்க. நமக்கு தெரியும் இங்க வந்து என்ன நடக்குது ஒரு அவத்தை மாற்றம் நடக்குது. அவத்தை மாற்றம் நடக்குதுன்றக்குள்ள
ஒரு திரவ லிக்விட்ல அந்த லிக்விட் என்ற ஸ்டேட்ல இருந்து என்னத்தை நோக்கி போகுது, கேஸ் என்ற ஸ்டேட்டை நோக்கி அந்த நீர் மூலக்கூறுகள் போகுதுண்டா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், ஒரு கொஞ்சம் சக்தியை பெற்றுத்தான் என்ன செஞ்சிருக்கணும், அந்த இயக்க சக்தியை வச்சுக்கொண்டுதான் அந்த மூலக்கூறுகள் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அவத்தையில இருந்து இன்னொரு அவத்தைக்கு போயிருக்கணும். அப்ப இந்த இது நடக்கக்குள்ள அது என்னது, ஒரு வெப்பத்தை உறிஞ்சுற தாக்கமா தான் இருக்குமே ஒழிய வெப்பத்தை வெளிவிடுறதா இருக்காதுன்றதால கண்டிப்பா இதுக்கு டெல்டா H என்ன இருக்க போகுது, பிளஸ்ஸா இருக்குன்றதால இந்த கேள்விக்கு 4வது ஆன்சரா இருக்க போகுது. இப்ப 19வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, டீத்தொகுப்பு மூலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது பிழையானதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல முதலாவது கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, V2O5 ஒரு அமில ஆக்சைடாகவும் அதேவேளை VO ஒரு மூல ஆக்சைடாகவும். இப்ப நமக்கு தெரியும் நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல இருந்து எல்லாத்துலயுமே அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் டீத்தொகுப்பு மூலகங்கள் ஆக்சைடுகளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா, அதுல மூலம் அமிலம் என்னென்னு ஒவ்வொரு ஆக்சைடுக்கும் ஒவ்வொரு ஆக்சிடேட்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அட்டவணைகள் நமக்கு தந்திருக்காங்க. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஆக்சிடேட்டர் கூட 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 அவர் அமிலத்தன்மை, அதாவது அந்த ஆக்சைடு வார அமிலத்தன்மை என்ன செஞ்சு கொண்டு வரும்னா அதிகரிச்சு கொண்டு வரும். அதே மாதிரி பங்கிட்டு வெளிப்பிணைப்பு அந்த பங்கிட்டு வெளி தன்மையும் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அப்ப அதை அடிப்படையா வச்சு கொண்டு பாத்தீங்கன்னா இங்க V2O5 இங்க பாருங்க என்னவா இருக்க போகுது, ஒரு அமிலத்துக்குரிய என்னவா இருக்க போகுது, ஒரு ஆளா என்ன செய்ய போறேன் காணப்பட போறாரு. அதை விட VO பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டர் இவரை விட என்னவா இருக்குது, குறைவா இருக்கு. அப்ப அதால அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் என்னத்தை குறிக்கிறார், மூலம் என்றதை என்ன செஞ்சிருக்கிறேன் குறிச்சு காணப்படுறார். அப்ப இவர் மூலம் இது அமிலம் என்றக்குள்ள ரெண்டுமே என்னது சரியா இருக்கின்றதால முதலாவது என்னது சரியான கூற்றா காணப்பட போகுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்டு இருக்கிறது எக்கூற்று பிழையானதுன்னா கேட்டிருக்காங்கன்னா, நம்ம பிழையான கூற்றுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்றதால இந்த முதலாவது கூற்று என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா Mn3O4 அதாவது மெக்னீசியம் Mn2 Mn3 ஆகியவற்றின் கலவையாக காணப்படும் என்ற இரண்டாவது கூற்று வந்துருக்கு. இதுல பாருங்க Mn3O4 எடுத்தீங்கன்னா அது எப்படி நம்ம பிரிய போகுதுண்டா, MnOவும் Mn2O3 சேர்ந்துதான் அது ஒரு கலப்புலோகம் என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. இப்ப MnO எடுத்தீங்கன்னா அதுல அவர் ஆக்சிடேட்டர் என்ன இருக்க போகுது, +2 இருக்கும். அதே மாதிரி Mn2O3க்கு +3 இருக்கு. இதே மாதிரிதான் நம்ம இங்க பாருங்க Fe3O4 எடுத்தா கூட, இது நம்ம புக்ல தந்திருக்கிற ஒரு உதாரணம். Fe3O4 எடுத்தா கூட அது என்ன இருக்க போகுது, FeO இருக்கும். அதே மாதிரி Fe2O3 இங்க பாருங்கன்னா Mn1 2 3 இங்க ஆக்சிஜன் 4 இங்க 1 3 4. அதே மாதிரி தான் இங்க 1 2 இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கக்குள்ள 3 Fe. அதே மாதிரி 1 3 இங்க 4 ஆக்சிஜன் என்ன செய்ய போகுது வரப்போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா +2 +3 இருக்கிற 2 என்னது Fe சேர்ந்துதான் அந்த என்ன செய்ய போகுது கலப்புலோகம் உருவாக போகுது. அப்ப அந்த ரெண்டாவது கூற்றும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. அடுத்த மூன்றாவது பாத்தீங்கன்னா Fe3+ம் அடுத்தது CO2+ ஆகிய அடங்கியுள்ள ஒரு நீர்க்கரைசலுக்கு NH4Cl NH4OH சேர்க்கப்படும் போது Fe3+ மாத்திரம் தான் என்னவாகுதா வீழ்வடிவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கூற்றுக்கு நமக்கு கட்டைன்மெண்ட் வரைவு என்ன செஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம். அதுல இந்த NH4Cl NH4OH நம்ம என்னத்துக்கு போடுறோம், நம்ம மூன்றாவது கட்டைன்மெண்ட் வரைவுக்கு தான் என்ன செய்யறோம் போடுறோம். இப்படி போடக்குள்ள என்ன நடக்கும்னா NH4Cl-லையும் NH4OH-லையும் NH4+ என்னவா வரப்போறேன், ஒரு பொதுவையின் விளைவா வரக்குள்ள நமக்கு தெரியும் நார்மலாவே என்னது மின் காரங்கள் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வார OH- என்னவா இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. அதோட பொதுவையின் விளைவும் வரக்குள்ள என்ன நடக்கும், வார OH- இன்னும் குறையும் என்றதால இதுல Fe3+ மட்டும்தான் என்ன செய்ய போகுது வீழ்வடிவாக போகுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூணாம் கூட்டத்துல FeOH- AlOH- CrOH இந்த மூணும் தான் என்ன செய்ய போகுது வீழ்படிவா வர CO2+க்குரிய வீழ்படிவு நாலாம் கூட்டத்தை நோக்கி என்ன செய்ய போகுது போக போகுது. அதனாலதான் அந்த NH4Cl நம்ம என்ன செய்யறோம், நம்ம NH4OH சேர்த்து போடுறோம். அப்ப அதை அடிப்படையா வச்சு கொண்டு பார்த்தோம்டா Fe3+ மாத்திரம் தான் வீழ்படிவாகும் என்றது அந்த கூற்று என்னவா இருக்க போகுது, சரியான கூற்றா இருக்க போகுது. அடுத்த நாலாவது பாத்தீங்கன்னா ZnCl2க்கு ஐதான NaOH சேர்ப்பதால் உண்டாகும் வெள்ளை வீழ்படிவு ஐதான HCl-இல் கரைய மாட்டாதுன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ZnCl2க்கு நம்ம ஒரு OH போடுறோம்டா, இந்த இடத்துல என்னது OH என்ன செய்ய போறோம், ZnCl-க்கு அட் பண்ண போறோம்டா, அங்க என்ன நடக்கும்டா, முதலாவதா ஒரு வெள்ளை வீழ்படிவு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ZnOH தான் என்ன செய்ய போறீர், அந்த இடத்துல வீழ்படிவாக வரப்போறீர். இவருக்கு திருப்பியும் நீங்க NaOH போடக்குள்ளது அங்கால என்ன வரப்போகுது, ஒரு கரையக்கூடிய ஒரு சேர்வை என்ன செய்ய போகுது வரப்போகுது. ஆனா என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்துல, வார வீழ்படிவு ஐதான HCl கரைய மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் Zn என்ன சாமான ஒரு
ஈரியல்புள்ள என்னது ஒரு உலோகமாக காணப்பட போகுது. அவர் வந்து காரங்களோடையும் மூலங்களோடையும் தாக்குவீர், அதே மாதிரி என்னது அமிலத்தோடையும் தாக்க போறீன்றதால கண்டிப்பா இங்க வர வீழ்படிவு என்ன செய்யுமெண்டா திருப்பி எச்சிகளோட தாக்கி இந்த சேர்வைகள் என்ன செய்ய போகுது நமக்கு தரப்போகுது. அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த தாக்கம் இருக்குதுன்றதால HCl ZnOH டுவைஸ் வந்து கரையாது என்று சொல்ற கூற்று என்னவா இருக்க போகுது ஒரு உண்மையாக வந்து உண்மைக்கு வந்து முரணானதா இருக்க போகுது. அப்ப அதை அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னாலே நாலாவதா என்ன வரும், இதுக்கு வந்து பிழை என்ற ரீசனுக்குள்ள வந்து போகுது. இதனால அஞ்சாவது ஆன்சரையும் பார்ப்போம். இதுல அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3D தாண்டல் தொடரில் முதல் 5 மூலகங்களும் அவற்றின் உயர்ந்தபட்ச ஒட்சியேற்ற நிலைகளை அனைத்து 4s 3D இலத்திரன்களை இழப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே உங்களோட புக்ல இருக்கிற என்னது ஒரு சார்ட் மாதிரி தந்திருக்காங்க. ஒவ்வொரு மூலகங்களும் எவ்வளவு மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் என்னது ஆக்சிஜன் வந்து எடுக்கலாம்ன்றதுக்கு வந்து ஒரு அட்டவணை மாதிரி தந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அவங்களோட வலுவளவுகளை வந்து என்ன செஞ்சிருக்கு குறிச்சு நிக்குது. இதுல வந்து பாருங்க, இதுல வந்து மொத்தம் 2 3 எத்தனை இருக்குது, 3 இலத்திரங்கள் வந்து இருக்குது. அப்ப இங்க வார மேக்சிமத்து பாத்தீங்கன்னா என்னது 3ஆ காணப்படுது. இங்க வந்து 4 இருக்கு, இங்க வார மேக்சிமம் என்ன இருக்குது 4. இப்படியே வந்து நம்ம பாத்தீங்கன்னா முதல் 5 எண்டுக்குள்ள இது வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க எத்தனை 4s 3D இலத்திரன்கள் கூட்டுத்தொகை மொத்தமா இருக்கோ அதுக்கு ஏத்த அளவு மேக்சிமம் நம்பர் ஆஃப் என்ன இருக்குது ஒக்சியேற்றன்களை வந்து அதால எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றதால அந்த அஞ்சாவது கூற்று என்னது அனைத்து 4s 3D இலத்திரங்களையும் இழப்பதன் மூலம் வந்து அந்த ஒட்சியேற்ற உயர்ந்தபட்ச ஒட்சியேற்ற நிலைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இங்கேயும் பாருங்க இங்க வார மேக்சிமம் எல்லாமே வந்து அந்த மேக்சிமத்தை என்ன செய்யுது வார 3D 4s வந்து என்னது தருது எவ்வளவு மேக்சிமம் எடுக்கலாமோ அந்த அளவு மேக்சிமத்துக்குரிய என்னது ஒக்சிஜன்களை தரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதால அந்த அஞ்சாவது கூற்றம் என்னவா இருக்க போகுது சரியா இருக்க போகுது. அப்ப இதுல வந்து வர முடியாது, தவறானது பிழையானது எதுன்னு கேட்கிறாங்கடா அதுக்கு வந்து 4வது என்னவா இருக்க போகுது ஆன்சரா வந்து காணப்பட போகுது. 20வது கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்னது ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று தந்து அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளோட PCCயோட CH2Cl2 போடக்குள்ள என்ன வந்து விளைவா வரும், பிரதான விளைவு என்னன்னு செஞ்சிருக்காங்க கேட்டிருக்கான். இப்ப அதுக்கு முதல் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் இந்த PCC வந்து நம்ம அட் பண்ணக்குள்ள என்னென்ன நடக்கணும்னு செஞ்சிருக்கோம் நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். உண்மையாவே PCC நம்ம போடுறது வந்து ஒரு ஒக்சியேற்றல மெயினா பேஸ் பண்ணி தான் என்னது நம்ம PCC வந்து போடுவோம். இப்ப நம்ம தெரியும் ஒட்சியேற்றலக்குள்ள நம்ம வந்து KMnO4H+ ஓடையும் அதாவது இல்லாட்டி K2Cr2O7 பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி PCC போட்டு என்ன செய்யலாம் ஒட்சியேற்றலாம். ஆனா 2 ஒட்சியேற்றலுக்கு மெயின் இருக்குது ஒரு மெயினான வேறுபாடு இருக்குது. அதாவது என்னண்டா இந்த ஒக்சியேற்றலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பூரண ஒக்சியேற்றல என்ன செய்ய போது இருக்குது அதாவது H+KMnO4 H+K2Cr2O இந்த 2 வந்து போடுறது வந்து பூரண ஒக்சியேற்றல் தான் என்ன செய்ய போகுது மெயினா வந்து சொல்ல போகுது. அப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு ஆல்கஹாலுக்கு நான் போட்டேன்டா அங்கால வார விளைவு வந்து என்னவா இருக்க போகுதுண்டா பூரண ஒக்சியேற்றல் அடைஞ்சு ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை என்ன செய்ய போகுது ஆல்கஹால்ல இருந்து எனக்கு பெற்று தர போகுது. ஆனா இதே PCCயை நம்ம போட்டோம்டா அங்க வந்து என்ன வாடப்பட போகுது ஒக்சியேற்றல் வந்து மட்டுப்படுத்த ஒக்சியேற்றலா இருந்து உதாரணத்துக்கு வந்து இது ஒரு முதல் ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா எனக்கு அங்கால வாரது வந்து ஒரு ஆல்டிஹைடா என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. இதே வந்து இது வந்து ஒரு வழி ஆல்கஹாலா இருந்தா என்ன வரப்போகுது ஒரு கீட்டோனும் உடைய ஆல்கஹாலுக்கு என்ன செய்யலாது ஒக்சியேற்றல் தாக்கத்தினை வந்து நம்ம வந்து நிகழ்த்தி ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ இல்லாட்டி கார்பாக்சிலிக் அமிலம் என்ன செய்யலாது நம்மளால இங்க வந்து பயன்படுத்த இயலாது. அப்ப அதை வச்சு கொண்டுதான் நம்ம இந்த இதை என்ன செய்ய போறோம் இதுக்கு வந்து என்னென்ன வருமன்றதை பார்க்க போறோம். அடுத்தது வந்து நமக்கு தெரியும் பென்சீனோட ஒரு அல்கைல் அதாவது என்னது பென்சீனுக்கு ஒரு CH3 இணைஞ்சிருக்கிற நேரம் அவருக்கு நம்ம H+KMnO4 இல்லாட்டி என்னது H+K2Cr2O போடக்குள்ள அது என்னவா மாறப்போகுதுண்டா இந்த பென்சீனோட இணைஞ்சிருக்கிற கார்பன் வந்து கூச்சா வந்து என்ன செய்ய போகுது மாறப்போகுது. இந்த இடத்துல வந்து என்னது அதாவது என்னது கார்பாக்சிலிக் அமிலா மாறுமன்றது தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னது ஒரு பூரண ஒக்சியேற்றம் நடக்கக்குள்ள சரியா. இங்க வந்து PCC தான் போடுறோம்ன்றதால இந்த தாக்கம் என்ன செய்யாது அந்த இடத்துல வந்து PCCக்கு வந்து இந்த தாக்கம் வந்து நடைபெறாததா இருக்கு. அப்ப அதை வச்சு கொண்டு பார்த்தோம்டா நம்ம எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து PCC தான் மெயினா என்ன செய்யணும் வரணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விடைகள்ல இந்த கார்பன் இணைஞ்சிருக்கிறதுல வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வார அவ்வளவு விடையும் என்ன செய்யலாம் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இங்க வந்து முதலாவது விடையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த CH3 இருக்கிற இடத்துல இந்த இடத்துல பாருங்க என்ன வந்திருக்காங்க கூச்சண்டது வந்திருக்காங்கன்றதால அந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டம் என்ன செய்யாது PCC போடுறதால என்ன செய்யாது அந்த இடத்துல வராது. அதுக்கு வந்து பூரண ஒக்சியேற்றம் நடக்கக்குள்ள என்ன நடக்கணும் அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து வரணும். அப்ப அதால முதலாவது ஆன்சர் என்ன செய்யாது கண்டிப்பா வந்து வராது. அதே மாதிரி ரெண்டாவதையும் பாருங்க ரெண்டாவதுலயும் என்ன இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு
கார்பாக்சிலிக் ஆசிட கூட்டிடம் இருக்குன்றதால அதையும் என்ன செய்யலாம் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த 3 விடைகள்ல ஏதாவது ஒரு விடை தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து CH3 என்ன செஞ்சு இருக்காங்க, போட்டு காட்டியிருக்காங்க. இனி அடுத்ததான் நம்ம போனோம்டா, அடுத்தது வந்து இந்த இடத்த பார்ப்போம். நமக்கு தெரியும் இது ஒரு வழி ஆல்கஹால்ன்றதால வழி ஆல்கஹாலுக்கு பிசிசி போட்டோம்னா நமக்கு தெரியும் என்ன வரப்போகுது, ஒரு கீட்டோன் தான் என்ன செய்யணும் அந்த இடத்துல வந்து விளைவா வரணும். அப்ப 3லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னது அதே ஆல்கஹாலை மட்டும் வச்சு வந்திருக்காங்கன்றதால 3வது என்ன செய்யாது, விடையா வந்து வராது. அப்ப 4வதுலயும் 5வதுலயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் கீட்டோன் தான் இருக்கு, இங்கேயும் என்னது ஒரு கீட்டோன் தான் என்ன செஞ்சிருக்காங்க, குறிச்சு காட்டிருக்காங்க. இதுல இருந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ஆல்கஹாலுக்கு பிசிசியை வந்து நம்ம அப்ளை பண்ணக்குள்ள இங்க வந்து அல்டிகைட் போட்டு காட்டிருக்காங்க, இங்க வந்து என்ன செஞ்சு காட்டிருக்காங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் போட்டு காட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இங்க வந்து நம்ம பிசிசி போடக்குள்ள என்ன நடக்குது, மட்டுப்படுத்தப்பட்ட ஆக்சிடேஷன் நடைபெற்று என்ன வருகிறது, நமக்கு ஒரு அல்டிகைட் தான் முதல் ஆல்கஹாலுக்கு என்ன வரணும், ஒரு விளைவா வரணும். இங்க வந்து இது வரணும்னா இது பூரண ஆக்சிடேஷன் நடக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன போடணும், H+KMnO4 அப்படி இல்லாட்டி H+K2Cr2 வந்து நான் போட்டிருக்கணும். அப்ப அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த 5வது விடையும் வராதண்டா, இதுக்கு வந்து என்னது இந்த கட்டமைப்பு தான் இதுக்குரிய பிரதான விளைபொருளா இருக்க போகுது. ஆகவே இந்த 20வது கேள்விக்கு 4வது விடையா காணப்படும். இதுவரை 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கீங்க. இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்கு EAS சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.